அனைவருக்கும் காலை வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு கிழங்காய் மீன் வறுவல் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு நான் சொல்றேன். அதுக்கு வந்து 1/2 லெமன், இதுக்கு 1 கிலோ மீன் வாங்கி சுத்தம் பண்ணி அலசி கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். கிழங்காய் மீன் இதில் வந்து 1/2 லெமன், அவ்வளோதான். கொஞ்சமா கலர் பவுட்ரு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு. இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நான் சொல்கிறேன். அதில் எப்படி டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்றதுன்னு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். தேவையான அளவு மிளகாய் தூள், இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம அதை நல்லா கிளறிக்கும். இதில் வந்து நான் எந்த வித மசாலா எதுவுமே சேர்க்கல உறவுகளே. மிளகாய் தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக, ஏன்னா அது எண்ணெய் வந்து இழுக்காது, கொஞ்சம் முறுமுறுப்பு தன்மையாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக உங்களுக்கு கலர் தேவைன்னா கலர் பவுட்ரு ஆப்ஷன் தான், வேணும்னா சேர்த்துங்க, வேணாம் விட்டுடுங்க. ஆமாம், 1/2 லெமன் புழிஞ்சு விட்ருக்கேன். கருவேப்பிலை இருந்ததுன்னா சேர்த்துங்க, இல்லைன்னா விட்டுடுங்க, ஆப்ஷன் தான். இது கூட சேர்ந்து நம்ம எண்ணெயில் போடக்குள்ள மொறுன்னு நல்லா வாசமாக இருக்கும். இங்கே பாருங்கள் உறவுகளே, மசாலா தடவுனதெல்லாம் நமக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து உப்பு மட்டும் இருக்கான்னு பார்த்துக்க வேண்டியதான். உப்பு கரெக்டாக இருக்குது. இது 10 நிமிஷம் ஊறணும். இப்போ ஊறின பிறகு ஒரு வானல் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதான். 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நாங்கள் குழம்பு வச்சுருக்கேன். குழம்புக்கு வச்சிட்ருக்கு. இதில் மீன் போட்டு இறக்க வேண்டியதான் உறவுகளே. இப்போ வந்து மீன் வந்து நம்ம ஊற வச்சு இப்போ வந்து ஏன் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு உறவுகளே. இப்போ தான் நான் வந்து மீன் வந்து வறுக்க போகிறேன். அதுக்கு வந்து வானல் அடுப்பில் வச்சு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். சோறு வடியில் விட்டு எவ்வளோ நேரம் ஆகும். நிறைய பேர் இந்த சட்டை யூஸ் பண்ணுறதால வந்து இது ஏன் இந்த சட்டையை யூஸ் பண்ணுறீங்க, சின்னதாக துணி எடுத்துக்கலாம்ல அப்படிங்கிறீங்க. இது காட்டன் தான் உறவுகளே. இது எங்கள் பசங்க வந்து போட்டு வேணான்னு தூக்கி போடுற சட்டை தான் நான் வந்து கருத்துணியாக பிடிக்கிறேன். இது ஒரு பெரிய விஷயமா பேசாதீங்க, சரிங்களா? இது வந்து எங்கள் பசங்க போடாத சட்டை. இது வந்து கொஞ்சம் சூடு தாங்கும். இது கொஞ்சம் பெருசாக துணி வச்சுக்கிட்டேன், சூடு தாங்கன்றதுக்காக அந்த சட்டையை நான் எடுத்துக்கிறேன். அவனுடைய சட்டை தான், இப்போ என் பசங்களுடைய சட்டை தான். ஆனால் இருந்தாலும் இது வந்து வேணான்னு சொல்லிட்டு கிழிஞ்சு போச்சு. அந்த மாதிரி சட்டை தான் நான் எடுத்து கருத்துணி பிடிக்கிறேன். வேஸ்ட்டாக தூக்கி போடுறதுல என்ன இருக்குது? கருத்துணி 4 நாளைக்கு பிடிச்சி தூக்கி போட்டு போகலாம்ல, அதுக்காக. கமாண்டில் கேட்குறீங்க, இந்த சட்டையை பார்த்துட்டு ஏன் உனக்கு வேறு துணியே கிடைக்கலையா அப்படின்னு கேட்குறீங்க. சின்னதாக வச்சுக்க சொல்லி என்னமோ சொல்கிறீங்க. ஆனால் அது என்னன்னு எனக்கு புரியல. அதுக்கு தான் உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிச்சு உறவுகளே. இப்போ நம்ம மீன் போட்டுக்கோம் எண்ணெயில்.
மீன் வந்து உடையாத கிளி போடணும், உடையவே உடையாது. ஏன்னா கான்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக சேர்த்துட்டாவே மீன் உடையாது. அது கிழங்கா மீன் சுத்தமாக உடையாது. ஒரு மீன் வந்து வறுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும், குழம்புக்கும் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க ஒருவர்களே மீன் எப்படி எழுதும். இந்த கருவேப்பிலாம் போட்டதால் வந்து அந்த கருவேப்பிலை அந்த மீன் கூட வந்து நல்லா பொரிஞ்சு நல்லா வாசமாக இருக்கும். லெமன் பிழிஞ்சு ஊற்றினா டேஸ்ட்டு வந்து வேறு மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் மீனுக்கு. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி கடையில் போயிட்டு வாங்கிட்டு கிடந்தா ரொம்ப கஷ்டம். நம்ம வீட்டிலே மிளகாத்தூளில் வந்து எல்லா பொருளுமே நம்ம சேர்த்துருக்கோம், மிளகு, சீரகம், கொத்தமல்லி எல்லாமே சேர்த்துருக்கோம். அதனால் வீட்டு மிளகாத்தூளை வச்சே நம்ம வந்து மீன் வறுக்கலாம். அதுதான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஒருவர்களே. மீன் வந்து எல்லாத்தையுமே நான் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இதுதான் லாஸ்ட்டு. இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஒருவர்களே. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.